Your attention, please. It's time for the final countdown. The show starts in 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, go! வருகவே வணங்கியே வரவேற்போம், வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். இன்ஃபன்ட் ஜீசஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தேவூர். ஆண்டறிக்கை 2024-2025. அறிமுகம். பீடுபெற நில், பெருமைப்பட வாழ். அவையோர் அனைவருக்கும் எங்கள் குழுமத்தின் சார்பாக இனிய மாலை வணக்கம். 2024-2025 ஆண்டிற்கான ஆண்டறிக்கை. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில் என்ற குரலுக்கிணங்க இன்பம் பொங்கும் இந்நாள் எம் பள்ளிக்கு இறைவன் கொடுத்த நன்னாள். ஆம், எம் பள்ளியின் ஆண்டு விழா அரங்கேறும் அழகிய பொன்மாலை பொழுதில் இவ்வருள் வழங்கிய இறைவனை வணங்கி இவ்வாண்டறிக்கையை சமர்ப்பிக்கிறோம். அயராத உழைப்பினால் எம் பள்ளியை பல மாற்றங்கள் கண்டு ஏற்றம் காண வைத்த மரியாதைக்கும் போற்றுதற்கும் உரிய நிகரில்லா எம் பள்ளியின் தாளாளர் தந்தை அருள் திரு ஆர். ஜான் பீட்டர் BSc B.Ed MA MSW அவர்களையும் இவ்விழா மென்மேலும் சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களையும் எம் பள்ளி புகழின் சிகரத்தை தொட எங்களுக்கு உற்ற துணையாய் இருந்து வரும் பெற்றோர் ஆசிரியர் கழக பொறுப்பாளர்களையும் இவ்வுலக சாம்ராஜ்யத்தை ஆளுவதற்கு அணி அணியாய் அணிவகுத்து நிற்கும் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களையும் அவர்தம் பெற்றோர்களையும் மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அத்துணை நல் உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். எம் பள்ளியின் வரலாறு. 1989 ஆண்டு தற்போது உள்ள இந்த பள்ளியின் நிலப்பகுதி காலம் சென்ற மேதகு ஆயர் டாக்டர் SL கப்ரியேல் அவர்களால் வாங்கப்பட்டது. பின்னர் வேளாங்கண்ணி திருத்தல பேராலய நிர்வாகத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு நிர்வகிக்கப்பட்டது. 1991 ஆண்டில் பாண்டிச்சேரி இமாக்குலேட் அருட்கண்ணியர்கள் சபையினரால் பேராலய நிர்வாகத்தின் அனுமதி பெற்று சிறிய மருத்துவமனை உருவானது. அதே ஆண்டு அருட்சகோதரிகளின் முயற்சியால் LKG மற்றும் UKG என்ற வகுப்புகளோடு கல்வி பணி ஆரம்பிக்கப்பட்டது. 1992 ஆண்டில் 5ஆம் வகுப்பு வரையிலும் 2002 ஆண்டு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலும் இறுதியாக 2004 ஆண்டில் 10ஆம் வகுப்பு வரையிலும் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு இன்ஃபன்ட் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் பதின்ம பள்ளியாக நிமிர்ந்து நின்றது. 2011 மே மாதம் 7ஆம் தேதி முதல் எம் பள்ளி தஞ்சை மறைமாவட்டத்தின் ஆளுகையின் கீழ் கொண்டுவரப்பட்டு தற்போது மேதகு ஆயர் முனைவர் T. சகாயராஜ் DD PhD அவர்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. 2022 ஜூன் முதல் இப்பள்ளியின் தாளாளராக அருட்தந்தை ஆர். ஜான் பீட்டர் BSc B.Ed MA MSW அவர்கள் பொறுப்பேற்று இப்பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு தரமான கல்வியை வழங்குவது என்ற குறிக்கோள் மட்டுமின்றி நம் பள்ளியை தரம் உயர்த்துவதும் அவருடைய சீரிய சிந்தனையின் குறிக்கோளாக கொண்டு 2024 ஜூன் மாதம் நம் பள்ளி இன்ஃபன்ட் ஜீசஸ் பதின்ம பள்ளி என்பதை இன்ஃபன்ட் ஜீசஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியாக தரமுயர்த்திய பெருமை நம் பள்ளியின் தாளாளர் தந்தையையே சாரும் என்பதை இத்தருணத்தில் மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இப்பள்ளியின் முதல்வராக செயல்பட்டு வந்த இயேசுவின் சகோதரிகள் சபை அருட்சகோதரி எம். அன்பு செல்வராணி அவர்கள் 2024 ஜூன் மாதம் பணியிட மாற்றம் பெற்றதால் இப்பள்ளியின் முதல்வராக 10/6/2024 அன்று இயேசுவின் சகோதரிகள் சபை அருட்சகோதரி எஸ். நம்பிக்கை மேரி
எம்எஸ்சி எம்எட் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டு மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறோம். எங்கள் பார்வை: தஞ்சாவூர் மறைமாவட்ட நிர்வாகத்தின் கீழ் எம் பள்ளி செயல்பட தொடங்கிய பிறகு நாங்கள் அனைவருக்கும் கல்வி என்ற இலக்கை அமைத்து அதை நோக்கி அணிவகுத்து சென்று கொண்டிருக்கிறோம். மனிதநேயம், உலகளாவிய கண்ணோட்டத்தை வளர்ப்பது, இயற்கையை நேசிப்பது, நல்லொழுக்கம், பெற்றோர் பெரியோரை மதிக்கும் பண்பு என அனைத்திலும் சிறந்த மாணாக்கர்களாக உருவாக்குவதுடன் அவர்களது வாழ்க்கையின் நியாயமான இலக்குகளை அடைய உதவும் நிறைவான கல்வியை அளிப்பதே எங்கள் நோக்கமாகும். பள்ளி ஊழியர்கள்: பள்ளியின் முதுகெலும்பு இருபால் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற முதுமொழிக்கேற்ப அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணாக்கர்களை மெருகேற்றி அவர்களின் எதிர்கால வாழ்வை சிறந்த முறையில் அமைத்து தர வேண்டும் என்ற உயரிய குறிக்கோளுடன் எம் பள்ளி ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். மேலும் பள்ளியின் வளர்ச்சிக்காக மிகுந்த அக்கறையோடும் சேவை மனப்பான்மையோடும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் செவ்வனே பணி செய்து வருகிறார்கள். உள்கட்டமைப்பு: எங்கள் பள்ளி அமைதியான மற்றும் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலில் அமைந்துள்ளது. மேலும் கட்டிடத்தின் சிறப்பான கட்டமைப்பானது மாணவர்களின் கல்வி தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான வசதிகளை பெற்றுள்ளது. எம் பள்ளி வளாகம் மற்றும் வகுப்பறைகள் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் இடமாகவும் பிள்ளைகளின் ஒழுக்கத்தை கண்காணிக்கும் தளமாகவும் அமைந்துள்ளது என்பதில் பெருமை கொள்கிறோம். ஆசிரியர்கள் பிரார்த்தனை: ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் மாலை 3:50 மணி வரை பள்ளி வேலை நேரமாக செயல்பட்டு வருகிறது. நாள்தோறும் காலை 8:30 மணியளவில் பள்ளி வளாகத்தில் அனைத்து ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து இறையாசீர் பெற பிரார்த்தனை செய்யப்பட்டு வருகிறது. இறைவனின் அருளாசியோடு அந்நாளை துவங்கி களைப்பின்றி உற்சாகமாக பணியாற்ற இறை பிரார்த்தனை உதவுகிறது. மாணவர்கள் பிரார்த்தனை: ஆசிரியர்களின் பிரார்த்தனைக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிக்கு மாணவர்களின் வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் ஒவ்வொரு திங்கள்கிழமையும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு பல்வேறு தலைப்புகளில் உரை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மாணவர்களின் மேடை பயம் போக்கப்பட்டு அச்சமின்றி செயல்பட உதவுகிறது. கல்வி செயல்பாடுகள்: 2023-2024 ஆண்டு 10ஆம் வகுப்பில் எம் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவிகள் விவரம்: அச்சயா டி 494 மதிப்பெண்களும், லக்ஷ்மி ஸ்ரீ எஸ் 484 மதிப்பெண்களும், ராஜகீர்த்தனா கே 480 மதிப்பெண்களும் பெற்றனர். இந்த ஆண்டு எம் பள்ளி 10ஆம் வகுப்பில் தேர்வெழுதிய 87 மாணாக்கர்களில் 12 மாணாக்கர்கள் 470 மதிப்பெண்களுக்கு மேலும், 27 மாணாக்கர்கள் 450 மதிப்பெண்களுக்கு மேலும், 55 மாணாக்கர்கள் 400 மதிப்பெண்களுக்கு மேலும் பெற்றுள்ளார்கள். 4 மாணவ மாணவிகள் கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களும், 2 மாணவ மாணவிகள் சமூக அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார்கள். அது மட்டுமின்றி 494 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தை பெற்ற டி அட்சயா என்ற மாணவி நாகை மாவட்ட அளவில் 2வது இடத்தை பெற்றுள்ளார் என்பதையும் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய வளர்ச்சி பணிகள்: இக்கல்வியாண்டில் மே மாதம் கல்வி வளர்ச்சி பணியாக நம் பள்ளி உயர்நிலை பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து கணினி, உயிரியல், இயற்பியல், வேதியியல் ஆய்வகமானது ரூபாய் 20 லட்சம் செலவில் திறக்கப்பட்டது. கூட்ட அரங்கமானது ரூபாய் 2 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான புதிய கழிவறையானது ரூபாய் 35 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்காக இன்ஃபான்ஸ் பார்க் ரூபாய் 3 லட்சம் செலவில் நிறுவப்பட்டுள்ளது. பள்ளி வளாகம் மற்றும் பள்ளி சுற்றுச்சுவர் மறுசீரமைப்பு பணிக்காக ரூபாய் 10 லட்சம் செலவு செய்யப்பட்டுள்ளது. முக்கிய நிகழ்வுகள்: 15/7/2024 அன்று எம் பள்ளியில் கல்விக்கண் திறந்த கர்மவீரர் காமராசர் அவர்களின் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. அன்றைய தினமே தமிழை உயிர் மூச்சாகவும் தாய்மொழியாகவும் கொண்ட எம் பள்ளி மாணவர்கள் தமிழை போற்றி வணங்கும் வகையில் தமிழ் இலக்கிய மன்ற விழா தாளாளர் தந்தை தலைமையில் நடைபெற்றது. 27/7/2024 மற்றும்
28/7/2024 அன்று தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கிழக்கு மண்டல அளவிலான துளிர் அறிவியல் திருவிழா NSC நடுநிலைப்பள்ளி நெய்வேலியில் 2 தினங்கள் நடைபெற்றது. அந்த அறிவியல் திருவிழாவில் எம் பள்ளியை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவன் M கிஷோர் மற்றும் 4ஆம் வகுப்பைச் சேர்ந்த S புகழினியன் ஆகியோர்கள் சிறப்பாக பங்காற்றியதற்காக பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டதோடு 27/7/2024 அன்று ஒரு நாள் சுற்றுப்பயணமாக நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை சுற்றி காண்பிக்கப்பட்டது என்பதை பெரு மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 28/8/2024 அன்று புதிதாக தரமுயர்த்தப்பட்ட 11ஆம் வகுப்பானது தஞ்சை மறைமாவட்ட மேதகு ஆயர் டாக்டர் T சகாயராஜ் DD PhD அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அத்துடன் குழந்தைகளுக்கான இன்ஃபன்ஸ் பார்க்குக்கும் புனித நீர் தெளித்து திறந்து வைக்கப்பட்டது. 5/9/2024 அன்று ஆங்கில இலக்கிய மன்ற விழா எம் பள்ளியில் நடைபெற்றது. எமது பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்களின் முன்னிலையில் தஞ்சை மறைமாவட்ட வேந்தர் அருட்பணி ஜோதி நல்லப்பன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து சிறப்புரையாற்றி சிறப்பித்தார்கள். அன்றைய தினம் மாணவ மாணவியர் நாடகம், நடனம், பேச்சு ஆகியவற்றின் மூலம் தங்களின் ஆங்கில புலமையை வெளிப்படுத்தினார்கள். அன்றைய தினமே ஆசிரியர் தின விழாவும் இணைந்து கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சியுடன் துவங்கிய விழாவானது தாளாளர் தந்தையின் நல்லுரையுடன் இனிதே நடைபெற்று முடிந்தது. 9/9/2024 அன்று ஆசிரியர்களுக்கான சுற்றுலாவானது குட்னிக்காடு என்ற தீவிற்கும் வேளாங்கண்ணிக்கும் அழைத்து செல்லப்பட்டார்கள். 10/9/2024 அன்று தேசிய பசுமைப்படை சார்பாக ஓசோன் விழிப்புணர்வு பேரணியானது மாணவர்களால் கையில் பதாகைகள் ஏந்தி நடத்தப்பட்டது. இப்பேரணியை நம் பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்கள் தொடங்கி வைத்தார். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர், பொறுப்பாசிரியர் மற்றும் மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் திரு முத்தமிழ் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். 9/10/2024 அன்று எம் பள்ளியின் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணாக்கர்கள் தங்களது அறிவியல் மற்றும் கணித படைப்புகளுடன் திருவாரூர் ராபியம்மாள் அகமது மைதீன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இதில் கணிதத்துறையில் பயிற்சி ஆசிரியர் M நல்லசிவம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டு மேத்ஸ் பார்க் என்ற தலைப்பில் K அபிராமி, SS லக்ஷ்மி ஸ்ரீ மற்றும் J வர்ஷினி இவர்களது படைப்பு 2வது இடத்தை பெற்று ரூபாய் 5000ம், ஜாமெட்ரிக்கல் வேர்ல்டு என்ற தலைப்பில் A கங்காலட்சுமி மற்றும் S ஹேமலதா இவர்களது படைப்புகள் 3வது இடத்தையும் பெற்று ரூபாய் 3000 பரிசு தொகையுடன் பாராட்டு சான்றிதழும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். 19/10/2024 அன்று எம் பள்ளியின் உணவு திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தாளாளர் தந்தை அவர்கள் ஜெபத்துடன் புனித நீர் தெளித்து விழாவை துவங்கி வைக்க மாணவ மாணவியர் மிகவும் மகிழ்ச்சியுடன் தங்களுக்கு பிடித்த உணவு வகைகளை செய்தும் அவற்றை உண்டு மகிழ்ந்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். 26/10/2024 அன்று மறை மாவட்ட அளவில் நடைபெற்ற ஆசிரியர்களுக்கான புத்தாக்க கூட்டமானது வேளாங்கண்ணியில் நடைபெற்றது. இதில் தஞ்சை மறைமாவட்ட மேதகு ஆயர் டாக்டர் T சகாயராஜ் DD PhD அவர்கள் தலைமை வகித்து ஆசிரியர்களுக்கு கற்பித்தலின் முக்கியத்துவம் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்ததோடு நம் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவி D அட்சயா மற்றும் 2ஆம் இடம் பெற்ற மாணவி SS லக்ஷ்மி ஸ்ரீ ஆகியோருக்கு பரிசு தொகையும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு முழு மனித வளர்ச்சிக்கான வழிகாட்டியாய் என்ற தலைப்பில் ஒரு நாள் புத்தாக்க கூட்டமானது இனிதே நடைபெற்றது. 6/11/2024 அன்று எம் பள்ளியில் அறிவியல் மற்றும் புத்தக கண்காட்சியானது மிக சிறப்பாக நடைபெற்றது. எம் பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்கள் இவ்விழாவிற்கு தலைமையேற்க
தேவூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரான திரு ஸ்ரீராம் ராஜா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து விழாவினை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் பெற்றோர் ஆசிரிய கழக தலைவர் திரு விஜய கார்த்திகேயன் மற்றும் செயலாளர் திரு கணேசன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். 13/11/2024 அன்று கலைஞர் செய்தி தொலைக்காட்சி வழங்கும் அறிவே துணை நிகழ்ச்சிக்கான எழுத்துத் தேர்வு நாகை சர் ஐசக் நியூட்டன் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் நம் பள்ளி மாணவர்கள் பலர் பங்கேற்றனர். அதற்கான நேர்காணல் ஒளிப்பதிவு கலைஞர் செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 27/11/2024 அன்று CECRI காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் வகுப்பானது நம் பள்ளியின் ஆசிரியர்களுக்கு தாளாளர் தந்தையால் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் கல்லூரி பேராசிரியர்களான டாக்டர் ஷேகர் ஹன்ஸ்டா, டாக்டர் பூனம் சிங், மிஸ்டர் ND ஹரிஹரன் ஆகியோரால் சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டது. 13/1/2025 அன்று எம் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அனைத்து மாணவ மாணவிகளும் தங்களது வகுப்பு ஆசிரியர்களுடன் இணைந்து பொங்கல் விழாவை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். விளையாட்டு பயிற்சி மற்றும் செயல்பாடுகள். இந்த கல்வியாண்டும் எம் பள்ளி மாணவர்கள் மாவட்டம், மண்டலம், மாநிலம் மற்றும் தேசிய அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளார்கள். 9/10/2024 அன்று EGS பிள்ளை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. அதில் எம் பள்ளி மாணவன் K மிதுன் முதலிடம் பெற்று மாநில அளவில் சதுரங்க போட்டிக்கு தேர்ச்சி பெற்றார். பின்னர் 28/10/2024 அன்று மாநில அளவிலான சதுரங்க போட்டி திருப்பத்தூரில் நடைபெற்றது. அதில் முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் வென்று தேசிய அளவில் பங்கேற்க தேர்வானார். 17/11/2024 முதல் 21/11/2024 அன்று மத்திய பிரதேசத்தில் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டு தேசிய அளவில் 2ஆம் இடம் பெற்று வெள்ளிப்பதக்கம் வென்று எம் பள்ளிக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்தார் என்பதை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 14 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் மாவட்ட அளவில் எல் நவீன்குமார் நீளம் தாண்டுதலில் முதலிடம் பெற்றுள்ளார். 14 வயதிற்குட்பட்ட மாணவிகள் பிரிவில் மாவட்ட அளவில் 8ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவி பி பௌஷிகா 100 மீட்டர் ஓட்டத்தில் 2ஆம் இடமும் 200 மீட்டர் ஓட்டத்தில் முதலிடமும், எம் சிவானி நீளம் தாண்டுதலில் 3ஆம் இடமும் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் பி பௌஷிகா, ஜே ராகவி, எம் சிவானி, எஸ் சுபிக்ஷா 2ஆம் இடம் பெற்று 6/11/2024 மற்றும் 8/11/2024 அன்று மாநில அளவிலான தடகள போட்டி ஈரோடு மாவட்ட விளையாட்டரங்கில் நடைபெற்றது. அதில் எம் பள்ளி மாணவி பி பௌஷிகா 100 மீட்டர் ஓட்டத்திலும் 200 மீட்டர் ஓட்டத்திலும் கலந்து கொண்டு எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். 17 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் மாவட்ட அளவில் 10ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவர் பி ஹரிஸ் 100 மீட்டர் ஓட்டத்தில் முதலிடமும் 200 மீட்டர் ஓட்டத்தில் முதலிடமும், பி ஜெயப்பிரகாஷ் உயரம் தாண்டுதலில் 2ஆம் இடம் பெற்று 9/11/2024 மற்றும் 11/11/2024 அன்று மாநில அளவிலான தடகள போட்டி ஈரோடு மாவட்ட விளையாட்டரங்கில் நடைபெற்றது. அதில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். 17 வயதிற்குட்பட்ட மாணவிகள் பிரிவில் மாவட்ட அளவில் 400 மீட்டர் மற்றும் 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் எம் பிரியதர்ஷினி, ஆர் அவந்திகா,
பி சுவிட்டி அரோமா, எம் பிரிஷா 2ஆம் இடம் பெற்றார். 18/10/2024 அன்று நாகை மாவட்ட விளையாட்டரங்கில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் 6ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவர் ஆர் நித்தீஸ்வரன் முதலிடமும் 7ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவர் எம் முகமது திலாவர் 2ஆம் இடமும் 8ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவர் எஸ் ஹரிஸ் முதலிடமும் 9ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவர் எல் நவீன்குமார் முதலிடமும் 10ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவர் பி ஹரிஸ் முதலிடமும் பி ஜெயபிரகாஷ் முதலிடமும் 8ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவி பி பௌஷிகா 2ஆம் இடமும் 9ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவி கே ஹரிணிகா முதலிடமும் ஆர் தாரணி 2ஆம் இடமும் 10ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவி பி கனிமொழி முதலிடமும் ஏ ரிஸ்வானா முதலிடம் பெற்று மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்கின்றனர். 22/11/2024 அன்று வேதாரண்யம் சாமி மண்டபத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டியில் எம் பள்ளி 8ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவி டி லாவண்யா 2ஆம் இடமும் 10ஆம் வகுப்பைச் சேர்ந்த மாணவி ஜி அனுகிரகா 3ஆம் இடம் பெற்று மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்கின்றனர். இணை பாடத்திட்டம். எம் பள்ளி மாணவ மாணவியருக்கு இணை கல்வி மற்றும் கூடுதல் கல்வி என 2 முறைகளில் பயிற்சி தரப்படுகிறது. குழந்தைகள் தங்கள் விருப்பங்கள் மற்றும் திறமைகளை அடையாளம் கண்டு அதை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. குழந்தைகள் இந்த நவீன உலகின் அதிவேக வளர்ச்சிக்கு ஈடுகொடுக்கவும் மனதை ஒருநிலைப்படுத்தவும் அமைதியான சூழலில் இருப்பது அவசியமாகும். எனவே மாணவர்களுக்கு யோகா மற்றும் கைவினை பொருட்கள், பரதம், சிலம்பம் மற்றும் சதுரங்க விளையாட்டு பயிற்சி என அனைத்திற்கும் உரிய ஆசிரியர்களை கொண்டு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. சாரணர் இயக்கம். பாரத சாரணர் இயக்கம் எம் பள்ளியில் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் மாணவர்களுக்கு நல்லொழுக்கம், கட்டுப்பாடு, சிக்கனம், சகோதரத்துவம், தூய்மை பண்பு, பிறருக்கு உதவும் மனப்பான்மை ஆகியவை கற்பிக்கப்படுகிறது. எம் பள்ளியில் சாரண ஆசிரியர் திரு ஏ விக்டர் அவர்கள் பாரத சாரணர் இயக்கத்தை சிறந்த முறையில் வழிநடத்தி வருகின்றார்கள் என்பதை பெருமிதத்துடன் கூறிக்கொள்கிறோம். வருகின்ற 28/1/2025 முதல் 9/2/2025 வரை திருச்சி மணப்பாறையில் தேசிய அளவில் நடைபெறுகின்ற ஜாம்புரிக்கு எம் பள்ளியில் சாரண ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் நாகை மாவட்ட அளவில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இளம் செஞ்சிலுவை சங்கம் 2014-2015 ஆண்டில் தொடங்கப்பட்ட ஜேஆர்சி என்னும் இளம் செஞ்சிலுவை அமைப்பு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பின் தலைவியாக ஆசிரியை ஆர் மனோஜா அவர்கள் செயல்திறன் மிக்க மாணவிகள் இணைந்து பள்ளி வளாகத்தை தூய்மையாக வைத்துள்ளனர். பள்ளியில் நடைபெறும் விழாக்களின் போது மாணாக்கரை ஒழுங்குபடுத்துவதிலும் முக்கிய பங்காற்றுகின்றனர். தேசிய பசுமைப்படை 2010 ஆண்டு தேசிய பசுமைப்படை தொடங்கப்பட்டு இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பை ஆசிரியை திருமதி எஸ் தனலட்சுமி அவர்கள் திறம்பட செயல்படுத்தி வருகிறார். பள்ளியின் பசுமையான சூழலுக்கு இவர்கள் பொறுப்பேற்று செயல்படுகிறார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவுரை. இறை அன்பு, பிறரன்பு என்ற அடிப்படை சித்தாந்தத்தோடு அறிவே ஆற்றல் என்பதை விருதுவாக்காக கொண்டு செயல்படும் எம் பள்ளி கடந்த 34 ஆண்டுகளாக
இப்பகுதி மாணவர்களின் கல்வி முன்னேற்றம், ஒழுக்கம் இவற்றை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த பண்பினை கொண்ட குடிமக்களை உருவாக்கும் பயிற்சி பட்டறையாக செயல்பட்டு வருகின்றது. இந்த வளர்ச்சிக்கு எல்லாம் வல்ல இறைவனின் பேரருள் துணை நிற்பதே நிதர்சனம் என்பதை உணர்ந்து அவர்தம் திருவடி மலர்களில் நன்றியை காணிக்கையாக்குகிறோம். இக்கல்வி நிறுவனம் மென்மேலும் வளர்ந்திட ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் தமிழக அரசு, தஞ்சை மறைமாவட்ட மேதகு ஆயர் டாக்டர் டி சகாயராஜ் டிடி பிஹெச்டி அவர்கள், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், எம் பள்ளியின் தாளாளர், பள்ளியின் முதல்வர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், மாணவ கண்மணிகள், பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள், நிர்வாகிகள், பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எம் பள்ளியின் பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் திருவடி பணிந்து வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் புகழ் போற்றி இவ்வாண்டு அறிக்கையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.